இந்தியாவில் உள்ள எம்பிக்கள் அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள், அரசு சலுகைகள் என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். சம்பளம், கொடுப்பனவுகள், வீட்டு வசதி, பயணம் மற்றும் பிற சலுகைகளை சேர்க்கும் போது ஒரு இந்திய எம்பிக்கு பல சலுகைகள் வழங்கப்படுகின்றன. தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் நிதி கட்டுப்பாடுகள் இல்லாமல் நிர்வாகத்தில் கவனம் செலுத்த முடியும் என்பதை உறுதி செய்வதற்காக இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்திய எம்பிகளுக்கு வருடத்திற்கு 12 லட்சம் ரூபாய் வருமானமாக கொடுக்கப்படுகிறது. அவர்களுக்கு மாதம் 1 லட்சம் வரை சம்பளம் வழங்கப்படுகிறது. எம்பிக்கள் தங்கள் அதிகாரப்பூர்வ இல்லங்களுக்கு ஆண்டுதோறும் 50,000 யூனிட் இலவச மின்சாரத்துக்கு உரிமை உண்டு. சராசரி நுகர்வு விதிகளின் ஆண்டு முழுவதும் பெரும்பாலான வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்ய இது போதுமானது. தொடர் கொடுப்பனவு 1.5 லட்சமாக உள்ளது. தொகுதி மக்கள் மற்றும் சக ஊழியர்கள் தொடர்பில் இருப்பவர்களுக்கு இணைப்பு தேவை. எம்பிக்கள் தொலைபேசி, மொபைல் மற்றும் இணைய செலவுகளுக்கு ஆண்டுதோறும் 1.5 லட்சம் ரூபாய் பெறுகிறார்கள். அதாவது மாதத்திற்கு சுமார் 12,500. விரிவான மருத்துவ காப்பீடு இவர்களுக்கு உள்ளது. எம்பிக்கள் மற்றும் அவர்கள் சார்ந்தவர்கள் அரசு மருத்துவமனைகள் மற்றும் பட்டியலிடப்பட்ட தனியார் வசதிகள், இலவச சுகாதார பராமரிப்பை பெறுகிறார்கள். இது வழக்கமான பரிசோதனைகள் முதல் சிறப்பு சிகிச்சைகள் வரை அனைத்தையும் உள்ளடக்கியது. டெல்லியில் பாதுகாப்பான வீட்டு வளாகங்கள் எம்பிக்களுக்கு அரசு தங்குமிடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த முழுமையான அலங்கரிக்கப்பட்ட வீடுகளில் சந்தை மதிப்பு தோராயமாக 24 லட்சம் ஆகும். இருப்பினும் எம்பிக்கள் குறைந்தபட்ச வாடகையை செலுத்தி வருகிறார்கள். மேலும் பயண சலுகைகள் ஆண்டுதோறும் 34 இலவச விமான டிக்கெட்டுகள். எம்பிக்கள் ஒவ்வொரு ஆண்டும் 34 இலவச உள்நாட்டு விமான டிக்கெட்டுகளை பெறுகிறார்கள். இது விமான கட்டணத்தை பற்றி கவலைப்படாமல் டெல்லிக்கும் அவர்கள் தொகுதிக்கும் இடையே அல்லது இந்தியாவில் வேறு எங்கும் அதிகாரப்பூர்வ வேலைகளுக்காக பயணிக்க அனுமதிக்கிறது. பாராளுமன்றத்தில் ஒரு முறை பதவி வகித்தாலும் கூட வருடத்திற்கு 3 லட்சம் ரூபாய் அதாவது மாதத்திற்கு 25,000 ரூபாய் வாழ்நாள் முழுவதும் ஓய்வூதியம் பெற தகுதி பெறுகிறார்கள். இது பதவியை விட்டு வெளியேறிய பிறகு நிதி பாதுகாப்பை அவர்களுக்கு உறுதி செய்கிறது. நாடாளுமன்றம் கூட்டத்தொடரில் இருக்கும்போது எம்பிக்களுக்கு 2,000 ரூபாய் தினசரி உதவித்தொகை கிடைக்கிறது. ஆண்டு முழுவதும் தோராயமாக 365 அமர்வு நாட்களுடன் டெல்லியில் உணவு மற்றும் தற்செயல் நிகழ்வுகளில் ஈடுகட்ட இது ஆண்டுதோறும் 7,30,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. ஒரு நாடாளுமன்ற அலுவலகத்தை நடத்துவதற்கு ஊழியர்கள், பொருட்கள் மற்றும் உபகரணங்கள் தேவை. அதனால்தான் விஷயங்களை சீராக நடத்துவதற்கு ஆண்டுக்கு 17,20,000 ரூபாய் அதாவது மாதத்திற்கு 1,60,000 ரூபாய் அலுவலக உதவித்தொகை கொடுக்கப்படுகிறது. எம்பிக்கள் ஆண்டுதோறும் 8,40,000 ரூபாய் தொகுதி உதவியை பெறுகிறார்கள். அது அவர்களின் தங்கள் சொந்த தொகுதிகளில் பணிபுரியும் போது, வாக்காளர்களை சந்திக்கும் போது மற்றும் உள்ளூர் பிரச்சனைகளை தீர்க்கும் போது ஏற்படும் செலவுகளை ஈடுகட்ட உதவுகிறது.